நான் சொர்க்கம் செல்வேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? என்னிடத்திலே அமல் இருக்கிறது, நான் நல்ல அமல்களை செய்திருக்கிறேன், இப்ப மரணிச்சா எனக்கு சொர்க்கம் சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் எம்மை அறியாமலேயே அந்த எண்ணம் எமக்குள் இருக்கிறது. அப்படித்தானே? நான் மரணமாக போகிறேன் என்று தெரிந்தால் சொர்க்கம் கிடைக்குமா என்று ஏங்குவானவன் என் அமலோடு. ஆனால் எந்த பயமும் எந்த நினைவும் இல்லாமல் எம்முடைய நாள் சென்று கொண்டிருக்கிறது என்றால், இன்னைக்கு மௌத்தானா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாசல்ல இருப்பேன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஃபஜ்ர் கூட தொழுது இருக்க மாட்டோம் ஜமாத்தோட. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி எண்ணினால் நீங்கள் மரணத்தை கேளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்புவான். மரணத்தை எதிர்பாருங்கள். அதற்கு மேல் என்ன இருக்க முடியும் துன்யாவில்? சொர்க்கம் எமக்கு கிடைக்கும் என்ற உறுதி கிடைத்து விட்டால், அந்த நம்பிக்கை உங்களிடையே வந்து விட்டால், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் நுழைவதற்கு வாய்ப்பளிப்பான். இந்த அமல்கள் இடத்தில் இருக்கிறது, அதில் அல்லாஹ் அருள் செய்வான் என்ற நம்பிக்கை இருந்தால் கேளுங்கள். யாரும் கேட்க மாட்டோம். அவ்வளவு பாவங்கள் இருக்கிறது, அவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது. இன்னும் தௌபா செய்யப்படக்கூடிய பாவங்கள் இன்னும் ஏராளம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எம்மிடத்தில் எதுவும் இல்லை கண்ணியத்துக்குரியவர்களை, முதலில் அதை உணருங்கள். எம்மிடத்தில் எதுவும் கிடையாது. நாம் தொழுகிற தொழுகைகளோ, நாம் வைத்த நோன்புகளோ, நாம் வைக்கின்ற கொடுக்கின்ற சதக்காக்களோ, நாம் செய்கின்ற தாவா பணியோ ரசூலுல்லாஹுடைய தாவா பணிக்கும் சஹாபாக்களுடைய அந்த அழைப்பு பணிக்கும் அவர்களுடைய உழைப்புக்கும் சமமா? அந்த கூட்டத்தில் இருந்தவர்களை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்கள், மக்கள் எல்லோரும் அவரை சொர்க்கவாதி என்று சொன்ன பொழுது அவர் நரகவாதி என்று. உஸ்மான் இப்னு மத்ஊன் மரண படுக்கையில் இருந்து மரணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை சந்திப்பதற்காக வருகிறார்கள். உம்முல் ஆலா ரலியல்லாஹு அன்ஹா அன்சாரியா ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை பார்த்தவுடன் சொன்னார், உஸ்மான், உன்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உம்முல் ஆலா, இந்த உஸ்மானை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று உனக்கு எப்படி தெரியும்? யா ரசூலுல்லாஹ், என்ன சொல்வது? ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்லுங்கள். வல்லாஹி அன ரசூலுல்லாஹ் மா யுஃஅலு பி வலா பிக்கும். நான் அல்லாஹ்வுடைய ரசூல், எனக்கும் உங்களுக்கும் என்ன நிலைமை என்று எனக்கு தெரியாது. சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.